டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். சமூக அரசியலில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோட எதிர்காலத்தில் நடக்கப்போகிற விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்ற பல்வேறு கருத்துக்கள் ஒன்றிணைத்து தொடர்ச்சியாக வீடியோக்களை பதிவு செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மாற்றம். அது என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு சொல்லாடல் இருக்குது. ஆனால் மருத்துவத்தில் மட்டும்தான் மெடிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்வாங்க. அதாவது அது தொழில் அல்ல, அது ஒரு பயிற்சி. ஒவ்வொரு உடல், அந்த தட்பவெப்ப சீதோஷ்ண நிலை, அவங்க எடுத்துக்கொண்ட உணவுகள், இது அத்தனையும் சேர்த்து அவளுக்கு எத்தகைய மருந்துகளை கொடுக்கணுன்றத ஒரு கிட்டத்தட்ட அது பயிற்சி மாதிரி தான் பண்ண முடியும், தவிர சிகிச்சை அடிக்க முடியாது அப்படின்றது அந்த சொல்லாடல் வந்ததுக்கான பின்னணி. மெடிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் மத்திய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு 2014 தற்போது வரை வெவ்வேறு விதமான ப்ராக்டிஸ்களை அறிமுகப்படுத்திகிட்டே வராங்க, செஞ்சுக்கிட்டே வராங்க. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை பிரம்மாண்டமாக கொண்டு வந்து பார்த்தாங்க, தீவிரவாதம் குறையுதான்ட்டு. ஆனாலும் பெஹல்காம் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது. அந்த வகையில் வரி விதிப்பில் பல்வேறு மாற்றங்களை 2017 கொண்டு வந்தாங்க. இப்போது அதில் சில சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இத்தகைய ப்ராக்டிஸ் நடைமுறை எந்தளவுக்கு இந்தியருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துது இல்லைன்றதை நீங்களே புரிஞ்சுக்கிங்க. முதல்ல ஜிஎஸ்டியோட கதை என்னன்றதை பார்த்துடலாம். ஜிஎஸ்டி என்பது இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னதாகவே உலக நாடுகள் பலவற்றில் பின்பற்றப்பட்டவன் தான். முதல்ல 1954 பிரான்ஸ் நாட்டில் அது கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு கனடாவில், நியூசிலாந்தில், ஆஸ்திரேலியாவில், ரொம்ப சமீபத்தில் 2015 மலேசியாவில்ன்ட்டு வேறு காலகட்டங்களில் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டது. அது வெவ்வேறு வரிகள் இருக்கும், அது ஒன்றிணைத்து ஒரே வரி விதிப்பு முறையாக மாற்றுவது. இந்த ஒரே அப்படின்ற சொல்லாடல் பாரதிய ஜனதாவுக்கு ரொம்ப இணக்கமான ஒன்று. அந்த வகையில் 1999 அடல் பிகாரி வாஜ்பாய் இந்தியாவின் பிரதமராக இருக்கும்போது அவங்க ஒருங்கிணைந்த பாரதம், ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம், இந்த கனவுகள் இருக்கும்போது அவங்களுக்கு நாடு முழுக்க ஒரே விதமான வரிகளை விதிக்கக்கூடிய நடைமுறையை கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி சில ஆண்டுகள் ஆலோசனை பண்ணி சில பரிந்துரைகளை கொடுக்குறாங்க. அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 2004 காங்கிரஸ் கவர்மெண்ட் வருது. அவர்கள் அதை மேம்படுத்துவதற்கு இல்லை அதை செயல்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னன்ட்டு அவங்க அதை மேலும் சீர்மைப்படுத்துறதுக்கான பணிகளை மேற்கொள்கிறாங்க. 10 ஆண்டுகள் போகுது. 2014 பாரதிய ஜனதா கட்சியுடைய நரேந்திர மோடி பிரதமராக வர்றார். அவர் வந்தோடனே வாஜ்பாய் கொண்டு வந்த இந்த திட்டத்தை தூசு தட்டி நாம் மீண்டும் புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த கமிட்டி மீண்டும் கூடி சில பரிந்துரைகளை தராங்க. அப்படியாக 2017 ஜூலை மாதம் 1 நாட்டில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி அப்படின்ற வரி விதிப்பு முறை அமலுக்கு வருது. அதற்கு முன்னாடி என்ன இருந்தது? கலால் இருந்தது, வாட் இருந்தது, சேவை வரி இருந்தது, சுங்க வரி இருந்தது. இப்படி வெவ்வேறு துறைகளுக்கு, வெவ்வேறு பொருட்களுக்கு வெவ்வேறு விதமான அடுக்குகளில் வரிகள் போடப்பட்டிருந்தது. அதனால் வியாபாரத்தில் சில பல சுணக்கங்கள் இருந்ததுன்றதையும் மறுக்க முடியாது. அதன் பிறகு ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வராங்க. ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரும்போது 2 முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படுது. 2017 ஜூலை 1 அறிமுகப்படுத்தப்பட்டது. 5%, 12%, 18%, 28%, இப்படி 4 பிரிவுகளில் அந்த வரிகள் அமல்படுத்தப்படுது. குறிப்பிட்ட பொருட்களுக்கு 5%, அதாவது மக்கள் அன்றாடம் அத்தியாவசியம் புழங்கக்கூடியதுக்கு நிறைய வரி போட முடியாது இல்லையா, அதுக்காக 5%. இப்படியாக சில தரவுகளை பிரித்து அந்த 4 வரி விதிப்பு முறைகளை அமல்படுத்துகிறாங்க. அப்போவே என்ன சொன்னாங்கன்னா, மாநிலங்கள் மத்திய அரசு இப்படி நாடு முழுமைக்கும் ஒரு வரி போட்டுதுன்னா ஒவ்வொரு மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களுக்கு தக்க விளைபொருட்கள் இருக்கும், அந்தந்த மாநிலங்கள் இறக்குமதி செய்ய வேண்டியதற்கு சில பொருட்கள் நம்பி இருக்கும். அப்போ அதனால் ஒரு சில இழப்பீடுகளை சந்திக்க வேண்டும். குறிப்பாக உற்பத்தி அதிகம் செய்யக்கூடிய மாநிலங்கள் இந்த இழப்பீட்டை சந்திக்கும். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இத்தகைய மாநிலங்கள்லாம். அதனால் எங்களுக்கு இழப்பீடு தரணும்னு சொல்லும்போது முதல் சில ஆண்டுகள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இழப்பீட்டு தொகை திரும்ப மாநிலங்களை வாங்குறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுச்சுன்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஸ்லாபை 4 தேவையில்ல 2 இருந்தால் நல்லா இருக்குமன்ற மாதிரி குரல்கள் அப்போதே இன்னும் சொல்லப்போனால் இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி 2018 அக்டோபர் மாதம் 16 18% என்ற கேப் ரொம்ப முக்கியமானது, 5-18 இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவை போடுறார். அவருடைய ட்விட்டர் தளத்தில் இன்றளவும் நம்ம அந்த பதிவை பார்க்க முடியும். எந்த அளவுக்கு தொலைநோக்கு சிந்தனையோட அந்த அறிவிப்பை அவர் பதிவு பண்ணியிருக்காருன்னா, 8 ஆண்டுகளுக்கு பிறகு 2017 ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு 8 ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம்
மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் டெல்லியில் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த கூட்டத்தில் சில முடிவுகள் அறிவிச்சிருக்காங்க. ஏன் அந்த முடிவுகள்னா, ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர தினத்தப்போ தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். அந்த தீபாவளி பரிசு என்னென்னா, ஜிஎஸ்டியில் நாங்கள் சீர்திருத்தம் கொண்டு வரோம். இந்த 5, 12, 18, 28 4 ஸ்லாப்பை உடச்சி 2 ஆக்குறோம். 5 மற்றும் 18 மட்டும்தான் இருக்கும். அதாவது 12, 18க்குள்ளே இருக்க 12லாம் 5ல் வந்து சேர்ந்துருது, 28லாம் 18ல் வந்து சேர்ந்துருது. இப்படியாக சில பிரிவுகளை அவங்க பிரிக்கிறாங்க. இதுதான் அந்த கூட்டத்தில் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்காங்க. இதுதான் அந்த தீபாவளி பரிசு. இதில் 2 கேள்விகள் ஏற்படுது. அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த 4 ஸ்லாப் 8 வருடங்கள் நடைமுறை இருந்தது இல்லையா, அது சரியா தவறா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதை மாற்றணும்னு எதிர்க்கட்சி தலைவர்களோ இல்லாட்டினா இழப்பீட்டை சந்தித்த மாநிலங்களோ சொல்லும்போது மத்திய அரசிடம் வந்து, குறிப்பாக ஜிஎஸ்டி கவுன்சில்கிட்ட வந்து எந்த விதமான பதில்களும் வரல. அன்று அவர்களுக்கு ஓப்பாக இல்லாத ஒன்று இப்போது ஏன் ஓப்பாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, பீகார் தேர்தல் வருதா, பல சட்டமன்ற தேர்தல் வருதா, இப்போ இந்த தேர்தல் ஆணைய முறைகேட்ட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரம்மாண்டமாக பேசி நாடு முழுக்கும் அது ஒரு பேசு பொருளாக மாற்றுறதுனால அதை மடைமாற்றம் செய்ய நோக்கில் இது போன்ற ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய வரி விதிப்பு முறையில் 2 ஸ்லாப் குறைக்கப்பட்டிருக்கா, இப்படிலாம் பல்வேறு கேள்விகள் எழுது. இது தவிர்க்க முடியாது தான். ஆனாலும் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதை பார்த்துட்டு அதனுடைய அரசியல் பார்வைக்குள்ளே போகலாம். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி எந்தெந்த பொருட்களுக்கு வரி விலக்கு முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு, எதெல்லாம் வரி குறைஞ்சிருக்கு, எதெல்லாம் விலை உயர்ந்திருக்கின்ற பட்டியலை இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல வரி விலக்கு பெறும் பொருட்கள் பார்த்திங்கன்னா, பால், சென்னா, பன்னீர், ரொட்டி, பரோட்டா, பென்சில், ரப்பர், மேப்பு, நோட்டு புக்கு, அப்புறம் கலர் பென்சில், முக்கியமாக இந்த உயிர் காக்கும் 33 மருந்துகளும், அப்புறம் தனிநபர் ஆயுள் காப்பீடு, அதற்கான ப்ரீமியம், இது அத்தனையுமே வரி விலக்கு பெறுது. ரொம்ப முக்கியமானது. இந்த காலத்தில் எப்பொழுது வேணால் உடல்நலம் குன்றலாம், எப்பொழுது வேணால் விபத்து ஏற்படலாம், எப்பொழுது வேணால் கல்விக்கான பல்வேறு தேவைகள் ஏற்படலாம். இதற்கெல்லாம் ஒரு இன்சூரன்ஸ், ஒரு காப்பீடு இருக்கும்போது அந்த குடும்பம் வந்துட்டு தங்களை தற்காத்து கொள்ளும். இது வரைக்கும் அதுக்கும் கூட ஜிஎஸ்டி வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த முறை அதுலேருந்து விலக்கு அளிச்சிருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அடுத்தபடியாக வரி குறையிற பொருட்கள் நம்ம பார்ப்போம். ஹேர் ஆயில், கழிவறை சோப்பு பாரு, ஷாம்பு, பல் துளக்கிற ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் சைக்கிள், சமையலை பாத்திரங்கள், இதுக்கெல்லாம் கொஞ்சம் குறையுது. இதெல்லாம் வந்துட்டு இந்த 5% ஸ்லாபுக்குள்ளே வருது. அதே போல் நாப்கின், டயப்பர், சாஸு, பாஸ்தா, சடனாக இம்மிடியட்டாக பண்ணக்கூடிய நூடுல்ஸு, சாக்லேட், காஃபி, அப்புறம் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, கார்ன்ஃப்ளாக்ஸு, வெண்ணெய், நெய், இதெல்லாம் இந்த 5% ஸ்லாபுக்குள்ளே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர், பாட்டில் குடிநீர், அப்புறம் வந்துட்டு பழ ஜூஸு, அப்புறம் பிஸ்கெட்டு, அப்புறம் பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட இந்த தின்பண்டங்கள், லேஸ் மாதிரியான விஷயங்கள்லாம், அப்புறம் சில டைப்பாக இருக்கக்கூடிய ஃபுட் செப்பல்ஸு, ஷூஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, தையல் எந்திரம், குடை, உலர் பழங்கள், உறைந்த காய்கறிகள், இதெல்லாம் வந்துட்டு 5% ஸ்லாபுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான இன்னும் சிலவும் வந்திருக்கு. உரம், பூச்சிக்கொல்லி, டிராக்டர், அறுவடை அல்லது கதிரடிக்கும் எந்திரம், உரம் தயாரிக்கும் எந்திரம், இது 7மே முக்கியமாக விவசாயத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருட்கள் தான், விஷயங்கள் தான். இதை 5% கூட ஸ்லாப்புகளை கொண்டு வந்தது விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு நிம்மதி பெருமிச்சை தரும்னே நம்பலாம். அதேபோல் 18% ஸ்லாப்புக்குள்ள சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏசி, டிவி, இந்த பாத்திரம் கழுவுற எந்திரங்கள், சின்ன காரு, 350 சிசிக்கு உட்பட்ட மோட்டார் பைக்கு, சிமெண்ட்டு, இதெல்லாம் 28லேருந்து 18 குறைஞ்சிருக்கு. இதனால் இந்த ஆட்டோமொபைல் செக்டாரில் ஒரு பூம் வருன்ற மாதிரி மத்திய அரசு நம்புகிறாங்க. ஜிஎஸ்டி 2.0 அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. வருகிற செப்டம்பர் 22 முதல் இந்த வரி விதிப்பு முறை நடைமுறைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் 2 விஷயங்களை பார்க்க வேண்டியது. ஏற்கனவே ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது இழப்பீட்டை எதிர்கொள்ள மாநிலங்களுக்கு என்ன பதில் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கான இழப்பீட்டு தொகை தரப்படும் சொன்னாங்க. பல்வேறு மாநிலங்கள் பல முறை கடிதம் எழுதும் தவணை முறையில் தான் பல தொகைகள் வந்தது. இந்த முறை அந்த எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் தமிழ்நாடு, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப்பு, இந்த 8 மாநிலங்களை சேர்ந்த நிதியமைச்சர்கள், அதிகாரிகள் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தில் இந்த 2.0 வெர்ஷன் வரும்போது, இந்த 5 ஸ்லாப்பு 18 ஸ்லாப்புன்னு கொண்டு வரும்போது இதன் மூலமா ஏற்படக்கூடிய இந்த வருவாய் பாதிப்பை எவ்வாறு எதிர்கொள்கிறது அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டு அதற்கு உங்கள்கிட்ட என்ன பதில்ட்டமா ஜிஎஸ்டி கவுன்சில் நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. கடந்த முறை செய்த தப்பை இந்த முறை மத்திய அரசு இல்லை. கடந்த முறை என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் இழப்பீட்டு தொகை தருவோம்னு சொன்னாங்க. அதனால் ஒரு 8 ஆண்டுகள் மத்திய அரசு தங்கிட்ட இருக்கிற நிதியை இந்த 8 மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய அளவுக்கு சில சங்கடங்கள் எதிர்கொண்டாங்க. இந்த முறை என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் 5 ஸ்லாபாக குறைக்கிறோம்,
8-18 ஸ்லாபாக குறைக்கிறோம். இதனால் விலை கணிசமான அளவுக்கு குறையும். அதனால் நுகர்வு அதிகரிக்கும். பொதுமக்கள் நிறைய பேர் வாங்குவாங்க. வாங்குவதனால ஒரு பணப்புழக்கம் ஏற்படும் இல்லையா? நீண்ட கால அளவில் பார்க்கும்போது இது மாநிலங்களுக்கு வருவாய் தான். அதனால் இப்போதைக்கு இதை தாண்டி எங்களால் வேறு எதுவும் தர முடியாதுன்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க. இப்போ இதனுடைய அரசியல் பார்வையை பார்க்கலாம். அமெரிக்கா ஒரு 50% வரியை இந்தியா மேலே விதிச்சிருக்கு. இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 50% வரின்ற மாதிரி நடைமுறையில் அவர் அறிவிச்சிருக்கார். இது மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பொருளாதாரத்தை ஓரளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகப்படியாக உற்பத்தி ஆகுது. திருப்பூர்லேருந்து ஆடைகள் ஆகுது, அப்புறம் இறால், மீன்கள், கடல் உணவுகள் உற்பத்தி ஆகுது. அதே போல் ஆட்டோ செக்டார்லேருந்து நிறைய உதிரி பாகங்கள்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. இது அத்தனையும் பாதிக்கப்பட்டிருக்கு. வேறு எந்த மாநிலத்தோடும் தமிழ்நாட்டுக்கு இது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு தொடர்ச்சியாக இதை பற்றி மத்திய அரசுக்கிட்ட ஒரு சில தனிநபர்கள் ஆதாயம் பெறுவதற்காக ஒட்டுமொத்த நாட்டையும் நீங்கள் பலிகடை ஆக்குவதான மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்துருந்தார். மத்திய அரசும் இதை எப்படியாவது சரி பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் சீனா, ரஷ்யா கூட ஒரு இணக்கம் காட்டி அங்கே ஒரு சந்தை உருவாக்க முடியுமா அப்படின்ற மாதிரியும் பார்க்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா கூட தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையிலையும் எடுத்துகிட்டு தான் வருது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த நெருக்கடிக்கு இந்த ஸ்லாப் காரணமாக அமைஞ்சிருக்கா? உள்நாட்டில் பீகாரில் தேர்தல் வர இருக்குது. தேர்தல் ஆணையத்துடைய முறைகேடுகளை காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இதனால் ஏற்படக்கூடிய விஷயங்களை இது ஈடுகட்டுறதுக்கா அப்படின்ற பெரிய கேள்வி எழுப்புது. மத்திய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் இராணுவ தாக்குதலாகட்டும், பொருளாதார தாக்குதலாகட்டும், இது ரெண்டுமே தங்களுடைய தேர்தல் ஆதாயங்களுக்காக, புல்வாமாவோ இல்லாட்டி பெஹல்காமோ, அது அத்தனையுமே ஆப்ரேஷன் சித்துன்ற பேரில் ஒரு உணர்ச்சிகரமான ட்ராமாவாக மாற்றி தான் இதை பீகாருக்கு மடைமாற்றம் செய்ய முயற்சி செய்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய இந்த சீர்திருத்தம் 2.0 இது வந்துட்டு தேர்தலுக்காகவா இல்லை நடைமுறைக்காகவா அப்படின்னா, இந்த 8 ஆண்டுகள் இந்த 4 ஸ்லாப்களை கடைபிடித்த மாநிலங்கள், தனிநபர்கள், அவர்களுக்கு இந்த மத்திய அரசுகிட்டேருந்து என்ன மாதிரியான பதில் இருக்குது? அப்போ நான் ஏற்கனவே முதல்ல குறிப்பிட்டது போல் ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஸ் போல் ஃபினான்ஸ் ப்ராக்டிஸை நிர்மலா சீதாராமன் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இந்தியா மேலே அவங்க சில பரீட்சார்த்த முயற்சிகளை நடைமுறைப்படுத்தி பார்க்குறாங்களா? அதனால் அந்த பரிசோதனைக்கூடிய எலிகள் போல் சில எலிகள் தப்பி பிழைக்கலாம், சில எலிகள் உயிரிழக்கலாம்னது போல் இந்த நடைமுறையினால் சில மாநிலங்கள் பாதிக்கப்படலாம், சில மாநிலங்கள் பயன்படலாம் என்ற அடிப்படையில் அதன் பிறகு வேறு ஒரு 3.0 வருஷனை கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பரீட்சார்த்த முயற்சிகள் தான் நடக்குதா? நீண்டகால பொருளாதார அளவுகளில் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை இது தேர்தல் அரசியலுக்காக என்று சில அரசியல் வல்லுநர்கள் சொல்வது போல இருந்தால் இத்தகைய ஒரு முடிவுகளை மத்திய அரசு எடுத்திருக்க கூடாது தான். ஆனாலும் 5%, 18% என்பது நீண்ட காலமாகவே எதிர்க்கட்சிகளும் இந்திய மக்களும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஸ்லாப் தான். அந்த வேளை இது வரவேற்கக்கூடியது தான். தீபாவளி பரிசு காத்திருக்கின்றது தான் நம்ம சொல்லணும். இது போன்ற நுணுக்கமான சமூக அரசியல் சார்ந்த பதிவுகளை தொடர்ச்சியாக நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.